வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான். கருவாட்டு குழம்பு, சாதம், அப்புறம் அவிச்ச முட்டை. இந்த கருவாட்டு குழம்புல கருவாடு மட்டும் சேர்க்காம முருங்கைக்காய், மாங்காய், அப்புறம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து பண்ண போறோம். இதெல்லாம் சேரும்போது அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவ்வளோ டேஸ்டியான ஒரு கருவாட்டு குழம்பு தான் இன்னைக்கு நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு வந்து அவிச்ச முட்டை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி முட்டை சேர்த்துக்க விருப்பப்படாதவங்க அப்பளம் கூட சேர்த்துக்கலாம். அப்பளம் மட்டுமே சேர்த்து இந்த கருவாட்டு குழம்பு சாப்பிட்டீங்கனாலும் ஒரு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். ஸோ வாங்க இந்த சுவையான லஞ்ச் மெனு எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி மண் பாத்திரம் வச்சுருக்கேன், அதாவது மண் சட்டி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். மண் சட்டியில் வந்து நீங்கள் எந்த குழம்பு பண்ணிங்கனாலும் ஸ்டவ்வை வந்து சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், இது கூட கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்துக்கலாம். ஒரு 5 பூண்டு வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. பூண்டு வதங்கினதும் 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பொன்னிறமாகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்கேன். புளியும் சேர்க்க போறோம் அப்படின்றதுனால 2 தக்காளியே வந்து கரெக்டா இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடுலேயும் வந்து கொஞ்சம் உப்பு இருக்கும் அப்படின்றதுனால நான் உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதே மாதிரி இதுல புளி சேர்க்கும் போது இதோட அளவு வந்து கம்மியா தான் சேர்க்கணும். எதுக்குன்னா நான் வந்து இதுல மாங்காயும் சேர்க்க போறேன். ஒருவேளை நீங்க மாங்காய் சேர்க்கலன்னா ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து கரைச்சிட்டு நீங்க சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா அந்த புளியோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும், நான் சைட்லயே சாதம் வச்சு விட போறேன். சாதம் மட்டும் வச்சு விட்டுட்டேன்னா இந்த கருவாட்டு குழம்புக்கு வந்து முட்டை நல்லா இருக்கும். வேக வச்ச முட்டை இருக்கும் இல்லையா, அது நல்லா இருக்கும். அதே வந்து கட் பண்ணிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு அந்த முட்டையை வந்து பீசஸா கட் பண்ணி சேர்த்துட்டு தாளிச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். தக்காளி வதங்கிருச்சு. இது கூட ஒரு 3 பீஸ் மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமா இதுல மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுல இந்த முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் சேர்க்கறதுனால இந்த கருவாடோட சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கும் போது செம்ம டேஸ்டா இருக்கும். அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். எப்பவும் சாப்பிட்றத விட நம்ம எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இந்த காய் சேர்க்குறங்க இல்லையா, அதெல்லாம் வந்து சும்மா ஒரு காய் சேர்த்துக்கிட்டா போதும், நிறைய சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட வந்து இதுல சேர்க்கிற எல்லா காயுமே இல்லைன்னா கூட முருங்கைக்காயோ இல்லை கத்திரிக்காயோ கூட சேர்த்து பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் இந்த மண் சட்டியில எல்லாம் சேர்த்து பண்ணும்போது அதோட
டேஸ்டே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு வேக வச்சிடலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி நீங்க இந்த மண் சட்டியில எல்லாம் பண்ணும்போது மூடி போட்டு பண்ணீங்கன்னா அடிக்கடி லைட்டா அந்த மூடியை திறந்துட்டு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து அந்த சூடுக்கு வந்து அப்படியே அடியில ஒட்டிக்கும் சில நேரம். காய் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி பண்றது அப்படின்னு நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ. இன்னும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. மசாலாவை வந்து ஒரு 2 நிமிஷம் அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணி அதுல சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு வாட்டி கலந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து தேங்காய் சேர்க்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 3 இல்லைன்னா 4 ஸ்பூன் அளவுக்கு கம்மியா சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்தீங்கன்னாலும் டேஸ்ட் கொஞ்சம் மாறிடும். கம்மியா சேர்த்துக்கோங்க விருப்பப்படுறவங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுறலாம். இதை கொதிச்சு வரும்போது நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து நான் இன்னைக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். சாதம் பார்த்தீங்கன்னா சைட்ல நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. முட்டை மட்டும் வேக வைக்கணும். முட்டை வேக வச்சுட்டேன்னா இன்னைக்கு லஞ்ச் வந்து முடிஞ்சிடும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க கருவாடை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் தலையை வந்து எடுத்துட்டேன். அந்த கருவாடோட தலையை எடுத்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இதுதான் அந்த நெத்திலி கருவாடு. இதை வந்து லேசாக அப்படியே ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ சைடில் வந்து முட்டையை வேக வச்சிடலாம். கருவாட்டு குழம்பு கொதிச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நல்ல மணக்க மணக்க கருவாட்டு குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வெந்துருச்சு. இந்த சுவையான ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.